வணக்கம். சீமானவர்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நாட்டில் பெரியார் தான் பிரச்சனையா? அதுக்கு என்ன தேவை இருந்தது? இறந்து போய் 50 வருஷத்துக்கு மேலான ஒரு மனுஷனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது சோட்டை அது நோட்டைன்னு வந்து பிரச்சாரம் பண்ணுறது என்னத்துக்கு இந்த வீண வெட்டி வேலை? அதுவும் வந்து மூணாந்தார அரசியல்வாதி இருந்தால் பரவாயில்ல. சமுதாயத்துக்கு தொண்டு செய்த ஒரு பழுத்த பழம், நம்ம யாருக்கெல்லாம் நன்றியாக இருக்கணுமோ அவரை போய் இன்னி இருக்கிற இளைஞர்கிட்ட விச ஊசி ஏற்றுறீங்களே, இது என்ன நியாயம்? ஒரு அதர்ம சக்தி இன்னைக்கு இந்தியாவில் சும்மா வானத்துக்கு பூமிக்கு பேயாட்டம் ஆடி நிற்குது. உங்களுக்கு அதெல்லாம் கண்ணில் படலையா? என்ன இதுக்கு இந்த வெட்டி வேலை? நாட்டில் 140 கோடி பேரில் 80 கோடி பேருக்கு வந்து விலைவாசியில் விழி பிதுங்கி வாழ வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. பிஇ படித்தவன் கக்கூஸ் கழுவுற வேலைக்கு இப்போ அப்ளிகேஷன் போட்டுங்கிறான். வேலை இல்லா பிரச்சனை, திண்டாட்டம், விலைவாசி இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே படலையா? எதுக்கு வந்து பெரியாரை பற்றி பேசி என்ன சாதிக்க போறீங்க? யாருக்கு என்ன லாபம் அதனால்? அரசியலில் எந்த ஒரு மனுஷனுக்குமே இளைஞர் பட்டாலும் யூத்து பின்னாடி திரள்றது ஒரு அபூர்வம். அது உங்ககிட்ட வந்திருக்கு. அது உருப்படியாக கையாளாமல் அவங்க மனசில் விஷத்தை ஏற்றி யாருக்கு நன்றியோடு இருக்கணுமோ அவங்கள திட்ட வைக்கிறீங்களே. நீங்கள் துரோகி ஆனது இல்லாமல் அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் துரோகி ஆக்குறீங்களே. இது உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சமாவது இருக்கா? நான் உங்களை முட்டாள்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள முட்டாளாக்கின்னுக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கள். உங்களுக்கு வசதியாக செட்டில் ஆகிட்டீங்க, இப்போ நிறைய வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறது, ஒரு தேவையில்லாத ஆணியை பிடுங்குற வேலையை விட்டுடுங்க தயவுசெய்து. வேலை இருந்தால் உருப்படியான காரியத்தை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது. பெரியாரை பொதுவெளியில் அவமானப்படுத்தி அடைய போகிற லாபம் என்ன? இன்றைக்கி இருக்கிற கரண்ட் மேட்டரை வந்து திசை திருப்புறதுக்கு மட்டுமே பயன்படும். இந்த இழிவுபடுத்துகிற செயல் இதோடு நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன்.